உங்களுக்கு வலிமை எப்படி வரும் தெரியுமா? மன உறுதி என்பது எப்படி வரும் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதாவது உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மனதில் வலிமை அதிகரிக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்த நீங்கள் செய்து முடிப்பீங்க. இப்போ எப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கும்போது அந்த 2 பேரும் ஒருவராகிறாங்க. அப்போது 2 பேர் சேர்ந்து இல்லைன்னா தனித்தனியாக தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 பேர் சேரும்போது வலிமை அதிகரிக்கிறதில்ல. 2 பேரும் சேர்ந்து ஒருவராக மாறிவிடுகிறார். அப்படிங்கும்போது வலிமை அதிகரிக்கிறது. நீ உண்மையாக இல்லைன்னா நீ தனித்தனியாக தான் இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ வலிமை கூடவில்லை. அது எப்போதும் இதற்கு முன்னர் இருந்த போல் தான் இருக்கிறது. தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. வலிமை என்பது எப்படின்னா, ஒரு ஆணிடம் 1 கிலோ வலிமை இருக்கிறது. ஒரு கணவனிடம் 1 கிலோ வலிமை இருக்கிறது. ஒரு மனைவியிடம் 1 கிலோ வலிமை இருக்கிறது. இப்போ 2 பேரும் ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தாங்கன்னா, அப்போது 2 பேருடைய வலிமையும் சேர்ந்து 2 கிலோ வலிமையாக மாறிவிடும். கணவனிடம் 1 கிலோ வலிமை, மனைவியிடம் 1 கிலோ வலிமை, ரெண்டும் சேர்ந்து 2 கிலோ வலிமையாக அது மாறிவிடும். வலிமை அதிகரிக்கும். அது மாதிரி மன உறுதி, கணவனிடம் 1 கிலோ மன உறுதி இருக்குது, மனைவியிடம் 1 கிலோ மன உறுதி இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள அந்த மன உறுதியும் ஒன்றா சேர்ந்து 2 கிலோ மன உறுதியாக மாறுகிறது. இது 2 பேரும் ஒன்றா, அதாவது உறுதியாகவே இல்லை, அவங்க உண்மையாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறான், ஏதாவது ஒரு பெண்ணோடு அப்பப்போ கள்ள தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த மன உறுதி வராது. ஏன்னா அவன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், தனது கணவன் தனக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு தெரியும், தனது மனைவிக்கு தான் உண்மையாக இல்லை, நாம் உண்மையாக இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதேமாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது அந்த மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் ஏதாவது வேறு ஆணோடு கள்ள தொடர்பு வச்சுருக்கான்னு வைங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒற்றுமை இருக்காது, மன உறுதி இருக்காது இயல்பாகவே. ஏன்னா அந்த கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த மனைவி தனது மனைவி தப்பு பண்ணுறாங்கிறது அந்த கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு தெரியும்ல, தனது கணவனுக்கு நாம் உண்மையாக இல்லை என்பது அந்த பெண்ணுக்கு தெரியும். அதனால் இவங்க 2 பேருடைய மன உறுதியோ அல்லது 2 பேருடைய மன வலிமையோ ஒன்றாக முடியாது, அதிகரிக்கவே முடியாது. அதனால் உண்மையாக இருக்கும்போது தான் அது உணரக்கூடிய உண்மை என்பது, உண்மையாக இருப்பது என்பது, நம்பிக்கையாக இருப்பது என்பது உணரப்படுகிற ஒரு விஷயம். அது உணரப்படுகிற விஷயம். மற்றவங்களுக்கு நாம் நம்ப வைக்கிறது இல்லை, மற்றவங்களிடம் நாம் நடித்து நம்ப வைக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாக இருப்பது என்பது உணரப்படுகின்ற ஒரு விஷயம். உணரணும். உண்மையாக இருப்பது என்பது அது ஒரு உணர்வு. உண்மையாக இருப்பது என்பது அதுவே ஒரு சந்தோஷம். உண்மையாக இருப்பதால் கிடைக்கிற வலிமை, அதையும் உணரணும். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கும்போது அவர்களுக்கிடையே ஏற்படுகிற ஒற்றுமை அது உணரப்படுவது. அது வெறும் காட்சிக்காக இல்லை, உணரப்படுகிற ஒரு விஷயம், உணரப்படுகிற ஒரு அனுபவம். அந்த ஒற்றுமை என்பது உணரப்படுகிற ஒரு அனுபவம். உண்மையாக இருப்பது ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை உணரணும். அது மாதிரி ஒற்றுமையாக இருப்பதால் வலிமை அதிகரிக்கிறது, உறுதி அதிகரிக்கிறது. அந்த அதிகரிக்கப்பட்ட அந்த உறுதியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அது உணரத்தான் முடியும். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், அப்போ தான் அது தெரியும். உண்மையாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த உறுதி, அந்த வலிமை அதிகரிப்பதை அவங்களால உணர முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இயல்பாகவே நினைப்பாங்க. அதுதான் நல்லது, நம்ம அதுதான் சரி. முன்னோர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அவங்களுடைய அன்பு நமக்கு உண்மையாக இருக்குது. அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காகலாம் நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடாது. கல்யாணம் அப்படி காதலிச்சிட்டாலோ கல்யாணம் பண்ணிட்டாலும் உண்மையாக இருக்கணுங்கிற விஷயம் இருக்கும். அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, அது மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கா, நீ உண்மையாக இரு. அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, அதன்படி அவங்க உண்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா நீனும் உண்மையாக இரு அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் உண்மையாக இருக்கணுமே தவிர, சும்மா கல்யாணம் பண்ணிட்டால கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறது தப்பு. அப்போ அந்த ஒற்றுமையெல்லாம் உணரவே முடியாது. அது உணர்தல். ஒற்றுமை என்பது உணர்வது. ஒரு வலிமை என்பது, உண்மை என்பது, உண்மையாக இருப்பது என்பது உணர்வுகிற ஒரு விஷயம். அதனால் அந்த உணர்ச்சிகளை, அந்த அனுபவத்தை நம்ம உணரணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு லாபம். ஒரு உறவில் நாம் உண்மையாக இருப்பதன் மூலம் நமக்கு என்ன லாபம்னா அந்த அனுபவம் தான். உண்மையாக இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிற அந்த இன்பம்,
அதை நம்ம உணர்ந்து தான் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை நம்ம உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்பம் அது நமக்கு கிடைக்காது. அதை நம்ம உணரவே முடியாது. நிறைய விஷயங்களை உணரவே முடியாது. அப்போ நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்காமலே போயிடுவோம். நிறைய இன்பங்களை நம்ம தெரிஞ்சிக்காமலே போயிடுவோம். நம்ம தவறான வழியில் போனால் நமக்கு உண்மையை பற்றிய நிறைய அனுபவங்களை தெரிஞ்சிக்க முடியாது. உண்மையாக இருப்பதனால் கிடைக்கக்கூடிய நிறைய இன்பங்களை மகிழ்ச்சியை நாம் தெரிஞ்சிக்காமல் நமக்கு அறியாமை ஏற்பட்டுவிடும். அறியாமை முட்டாளாகிடும். நமக்கு அறிவு குறைபாடு ஏற்பட்டுவிடும். அதனால் உண்மையாக இருக்க இருக்க அறிவு வளரும். நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். உண்மையை பற்றிய அனுபவங்கள். உண்மை எவ்வளோ இன்பமானது அது தெரியாதவங்க தான் உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. அதனால் அது தெரியாதவங்க மட்டும்தான், அதை அறியாதவர்கள், உண்மையின் இனிமையை அறியாதவர்கள் தான் உண்மையாக இல்லாமல் இருப்பாங்க.